வணக்கம். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக நடந்த ஆபரேஷன் சிந்தூர், அதற்கான செய்தியாளர் சந்திப்பில் பாராட்டுக்களை குவித்தது. கர்னல் சோஃபியா குரேஷியின் உரையாடல், படங்களில் தாக்குதல் காட்சிகள், பயங்கரவாத முகாம்களின் வரைபடங்கள், பேச்சியிலும் பாணியிலும் துல்லியம். இவரோட ஒவ்வொரு வார்த்தையும் இராணுவத்தின் தைரியத்தின் பிரதிபலிப்பு. இந்திய இராணுவத்தின் சிக்னல் படைப்பிரிவைச் சேர்ந்த அதிகாரி, ஆனால் சாதாரண அதிகாரி இல்லை. 2016 எக்ஸ்போர்ஸ் 18 என்னும் அதிபெரிய கூட்டு பயிற்சியில் இந்திய இராணுவ குழுவுக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் அதிகாரி. அப்போது வயது 35 தான். ஆனால் ஆற்றல் அளவு கடந்தது. இவர் ஒரு உயிர் வேதியியல் முதுகலை பட்டதாரி. 2006 காங்கோவில் ஐநா அமைதி காக்கும் படையில் பணியாற்றியவர். அமைதி முதல் தாக்குதல் வரை இராணுவத்தின் பல பரிமாணங்களிலும் செயல்பட்டவர். தாத்தா இந்திய இராணுவத்தில், மரபாகவே இரத்தத்தில் இராணுவம் ஓடுகிறது. பாதுகாப்பு படைகளில் பெண்களுக்கு வழிகாட்டும் ஒளி. இளம் பெண்களுக்கு அவர் சொல்லும் செய்தி, நாட்டுக்காக உழையுங்கள், இராணுவத்தில் சேருங்கள். ஜெனரல் பிபின் ராவத் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? அவள் பெண் என்பதாலா தேர்ந்தெடுக்கப்பட்டால்? இல்லை, தலைவராவதற்கான தகுதி இருந்ததால் தான். கர்னல் சோஃபியா குரேஷி பெண் என்றில்லை, பறக்கும் பதாகை, இந்திய இராணுவத்தின் கௌரவ சின்னம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ழ ஊடகத்துடன் இணைந்திருங்கள். ழ ஊடகத்திற்காக லக்ஷ்மி ஜெயபாலன்.